தளபதியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ். 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வழிநடத்தும் பொறுப்பை சுனிதாவிடம் வழங்கியது நாசா. அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தில் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி மாயமான விவகாரம். தூக்கத்தில் நடக்கும் வியாதியால் சிறுமி நடந்து சென்று அருகிலிருந்த தோப்புக்குள் தூங்கிய நிலையில் ட்ரோன் கேமரா மூலம் கண்டுபிடிப்பு. காய்ச்சல், மூட்டுவலி உள்ளிட்ட உடல்நலக் குறைவால் போப் பிரான்சிஸ் திட்டமிட்டிருந்த வெளிநாட்டு பயணம் ரத்து. உடல்நிலை சரியானால் லக்சம்பர்க், பெல்ஜியம் நாடுகளுக்கு அடுத்த வாரம் செல்வார் என்று வாடிக்கன் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை பிறப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கொள்கையில் திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. படிப்படியாக மதுக்கடைகள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. மத்திய மாநில அரசு மோதலால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் தொழில் பயிற்றுநர்களை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள். சின்னமனூரில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கணி வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையினருக்கு வலியுறுத்தல். ராஜபாளையத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சஞ்சீவி மலையில் தீ விபத்து. சிறு சிறு குழுக்களாக பிரிந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர். நடிகர் அஜித்குமார் மீண்டும் கார் பந்தயத்தில் ஈடுபடுவார் என கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் தகவல். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள GT ரேசிங் போட்டியில் அஜித்குமார் பங்கேற்க கடுமையாக உழைத்து வருவதாகவும் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.